இல்ல வளர்றான் ரொம்ப. இந்த தற்கூரிங்களுக்கு தான் இந்த மாப்பிள்ள தான் திருப்பியும் சொல்றேன். நம்ம விளக்கம் கொடுத்து நம்ம புத்திசாலி அவங்க முட்டாள்னு காட்டவே தேவையில்ல. இருக்கிறதுல படு கேவலமானவன் அவன்றதே காட்டினாலே போதும். அதான் இது மாதிரி 7500 பேர் இருந்திருப்பானடா, 100 பஸ் 75 சீட்டை போட்டு அனுப்புறதுக்கு உனக்கு வக்கில்லையா ஆதவர்ஜன் அப்படிதான் கேட்பேன். தூத்துக்குடிக்கு கூட்டு போனால மாவட்டமா எல்லா பஸ்ஸையும் போட்டு வைப் போட்டு பாட்டு போட்டல. அட பஸ்ஸுக்கு 10,000 ரூபாங்க. பஸ்ஸுக்கு எல்லாம் அந்த ஒரு 5 பேர் சேர்ந்து 10,000 5,000 போட்டுதான் கூட்டிட்டு போனானுங்க. எல்லாம் கை காசு தான். என்ன சும்மாவா இவரு பண்ணுவாரு? ஒரு பொண்ணு கேட்டுச்சுல, அண்ணன் தான் சொந்த காசு 2000 ரூபாய் வந்து இந்த நாய் தானங்க கிளப்பி விட்டுச்சு இந்த வேலைய. இந்த நாய் என்ன பண்ணுச்சு, எவன் ஃபாரின்ல இருக்கானோ டிக்கெட் போட்டுவா மயிரை போட்டுவான்ட்டு இந்த நாய் புக் பண்ணிட்டு நீங்க உடனே கிளம்பிடுங்கன்னு கையெழுத்து கும்பிட்டான்ல. நாய வண்டி அனுப்புறா நாய, நாங்க வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஒண்ணு கேக்குறேன். இல்ல சக்கத்து சொன்னா நியாயமா கேக்குறேன். டேடி விஜய் ஃபேன்ஸ் மாறா கீழே லிஸ்ட்ல இருக்கிற மாறா ஒண்ணு கேக்குறேன். ஜனநாயக நாடில இருந்துச்சா மலேசியால வந்து டிக்கெட்டு போட்டு உன் அண்ணன் அங்க ஷோ நடத்தினான். நீங்க இங்க இருந்துகிட்டு லயோலா மணிக்கும் இங்க இருக்கிறவனுக்குலாம் ஃப்ரீயா டிக்கெட் போட்டா அவன் அங்க கூட்டு போனான். மற்ற இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் டிக்கெட்டு 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வசூல் பண்ணான். இப்போ நீ அங்க இருந்துகிட்டு இங்க வர ஓட்டு போட, வெளிநாட்டுல இருந்து இங்க ஓட்டு போட வர, உனக்கு விசா டிக்கெட் ரெடி பண்ண வேணாம், அட்லீஸ்ட் பஸ் பேருந்து வசதி. ஏண்டா கரூர்ல இருந்து நீ வந்து கரூர்ல இருக்கிற 43 பேரை இங்க வந்து நீ ஹோட்டல்ல கொண்டு வரதுக்கு ஒரு ஏர் பஸ் ஒண்ணு ரெடி பண்ணிடல. சகல வசதியும் உட்காந்து படுத்துக்கிட்டு வர மாதிரி வசதியெல்லாம் ரெடி பண்ணிடல. அப்ப அங்க இருந்து இங்க வரான் உன் மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் டிவிகே கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர் டிவிகே கட்சிக்கு தானே ஓட்டு போட வரானுங்க. அவனுங்கெல்லாம் பார்த்து நீ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வண்டி தனியா இந்த பஸ் பிரைவேட் பஸ் ஒன்று அனுப்பி கூட்டு வந்து இறக்கி விட வேண்டியதுன்னு ஏன் செய்யல? இதே மாதிரி எங்கேயாச்சும் மற்ற கட்சிக்கு டிவிக்கு டிஎம்கேக்கு அதிமுக இந்த மாதிரி கிளம்பி வரட்டுமே, அவன் பஸ் எடுத்து வச்சு தாங்குவாங்கிட்டே பிஜேபிக்கெல்லாம் என்ன ஒரு பஸ் ஒரு சாதாரண ஒரு பூத் ஏஜென்ட்ல 2500 ரூபா ஒருத்தனுக்கு பேமெண்ட், அதை கொடுக்க முடியல. ஒரு டீ வடை வாங்கி கொடுக்க முடியல, ஒரு டிஃபனு மதிய லஞ்சுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலன்னா என்னடா கட்சி? என்ன கட்சி நீங்க எல்லாம் நடத்துறீங்க? உனக்கு இன்னைக்கு சோறு போட்டதும் மற்ற கட்சி தான், திமுக அதிமுக தான். அவங்க கிட்டதான் நாளைக்கு வரலாறு சொல்லும். நான் விஜய் அண்ணாக்காக நாங்க ஒருவேளை சோறு திங்க மாட்டோமா? யார் திங்க சொன்ன? இல்ல விஜய் ஃபேன்ஸ்னாலே சோறு திங்கிறவன யார் சொன்ன? சோறு திங்கிறவனா தான் விஜய் ஃபேனா இருப்பானா? பசங்கிட்டே இப்ப இதுல சார்ஜ் ஏறி போச்சு, அதுல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு இதுல லாகின் பண்ணி வந்திருக்கிறீங்க அதானே? அதுல மாமியார் வந்திருப்பாங்க, போனை கொடுத்துருப்பாங்க. ஆமா கபிலம் ப்ரோ. உங்க மாமியார் சரி என்ன சரி வீட்டுல என்ன ஓட்டு போட்டாங்களா? உண்மையா சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஓட்டுலாம் அது எங்க ஊர்ல இருந்தா எப்படி போடுவாங்க? ஓட்டு உள்ளல டிவிக்கு போட உள்ளல விடல சத்தியமா சத்தியமா எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? நான் வேணா டிவிக்கு ஓட்டு போட்டேன்னு நம்புவீங்களா? சரி ஓகே, எங்க பாருங்க மசுகுட்டி, நாளை பின்ன ஏதோ வீட்டுல விசேஷம் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி எல்லாம் உள்ள தயவு செஞ்சு உள்ள கூப்பிட்றாதீங்க, நான் வரமாட்டேன். நான் ஏதோ முக்கிட்டுல நின்று ஏதோ அந்த தெரு ஓரத்துல நின்று அப்படியே ஏதாவது கேரியர்ல கட்டி கொடுங்க, டிஃபன் கேரியர்ல அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன், சரியா? இவர் தான் கபிலன் அப்படின்னு கை காட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா சோத்துல விஷம் வச்சாலும் வச்சிருவாங்க, நான் நம்ப சாப்பிட்ற மாதிரி இல்ல. அப்படிலாம் நடக்காது கபிலம் ப்ரோ, நீங்க நம்பி வருவோம். அதெல்லாம் முடியாது, நான் நம்ப மாட்டேன். வேணா நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். இல்லைன்னா இந்த இப்போ இவரை கூப்பிட்டு வரேன், நம்ம கார்த்தியை கூப்பிட்டு வரேன், அவனை உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. இப்போ அப்படியும் இல்லையா, இந்த கீழே இந்த மாறனை கூப்பிட்டு வரேன், அவனுக்கு அள்ளி போடுங்க. அவன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு 24 hours அவன் நல்லா இருந்தானா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். என் மேல எல்லாரும் கொஞ்சம் பாசமா தான் இருப்பாங்க. 4ஆம் தேதி என்ன 3ஆம் தேதி அன்னைக்கே பாருங்க, அவன் ராத்திரில மொட்டை மாடியில போய் உட்காந்துட்டு அந்த சங்கமம் டெம்ப்ளேட் அந்த சங்கமம் டெம்ப்ளேட் அந்த மொட்டை மாடி சிவகார்த்தின் டெம்ப்ளேட் கால் மேல கால் போட்டு மொட்டை மாட்டி அண்ணன் நேரம் பதவியேற்பு அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, காமராஜரவே தோக்கடிச்ச ஊரியா இது? கக்கனையே மறந்த ஊர் இது. இந்த ஊர்ல நம்ம நன்றியோட அண்ணா, நீ இங்க பிறக்க வேண்டிய ஆளே இல்லைண்ணா, வேற எங்க லண்டன்ல பிறக்க வேண்டிய ஆளுண்ணா, நீ அங்க போய் போட்டி போடுனா. ஆனா ஜனநாயகம் தோத்துருச்சுனா பணநாயகம் ஜெயிச்சுச்சுனா. ஆனா
நீ வேணா இந்த தேர்தல்ல தோத்துருக்கலாம், ஆனா நீங்க தானே எங்க மனசுக்கு என்னைக்குமே மக்களின் சனங்களின் நாயகன், ஜனங்களின் நாயகன் நீதானா? நீதானா மக்களின் முதல்வர் நீதானா? அப்ப அவங்க அங்க இருக்கிறது யாரு? அவங்க சும்மா டூப்ளிகேட். அதுக்கப்புறம் அடுத்த அழுதுகிட்டு படத்துக்கு ஃபயர் விட்டுட்டு போயிடுவாங்க ப்ரோ. எது அடுத்த படத்துக்கா? அதுவே டகரத்தாமா டிகிரி டகர் நடக்குது. இது இந்த திமுக மட்டும் வந்துருச்சு. அதிமுகவோ திமுகவோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இவன் அடுத்த படம். நான்லாம் வேண்டிட்டு இருக்கிறேன் இவெல்லாம் சினிமா பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு. நீங்க என்னடா மறுபடியும் சினிமா பக்கம் தள்ளுறது என்ன? கோல் போஸ்ட் மாதிரி இந்த பக்கம் இந்த அதுக்கு பக்கம். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டான்ல ப்ரோ. இது வந்து இவங்க வந்து லாபம் அடையலையா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அதனால இவர் அடுத்த படத்துக்காக பேசுறாங்கன்னு. எவனுமே லாபம் அடைஞ்சது இல்லைங்க. இவனை வச்சு படம் எடுத்தது வரைக்கும் யாருமே லாபம் அடைஞ்சது இல்லைங்க. நீங்க வேற. அவன் 1ஆம் நம்பர் துபாக்கூர்னு நாங்க 5 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். அஜித் பஞ்சு 10 வருஷமா கத்திட்டு இருக்கிறாங்க. அதுவே காதல உள்ள. திமுக இல்லைன்னா இந்நேரம் எனக்கு தெரிஞ்ச அவன்லாம் ஒரு ஆளாவே இல்ல. திமுக தான் கொஞ்சம் நடுநடுல அவனை சினிமால பூஸ்ட் பண்ணி மேல தூக்கி விட்டாங்க. இந்த சர்க்கார் பட டைம்ல விரல தூக்கி மேல ஏத்தி விட்டாங்க. அதுக்கே கடன் பாக்கி இருக்கு. பீஸ்ட் படத்துக்கே கடன் இன்னும் பாக்கி இருக்கு. கம்யூனிட்டி பையன் அவன் நடிக்க மாட்டான். ரெண்டாவது இவனால நடிச்சவனால ஏங்க உடம்புல சுகர் ஏறி போச்சு. ஏகப்பட்ட தடவை உடம்புல பிரச்சனை. அவனால இந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது. இல்ல அவனை வச்சு தயாரிக்கிறது ப்ரொடியூசரிங்க யாரும் ரெடியா இல்ல. அதனால என்ன பண்ணிட்டான், அந்த பாத்தியா எனக்கு மாசு இருக்கு, மைசூர் இருக்கு, மயிர் இருக்கு அப்படின்ட்டு இங்க வந்து சுத்தி காட்டுறான். நான் மறுபடியும் சொல்றேன், மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் திறந்து வச்சுக்க, பாத்துக்க சொல்லிட்டேன். எதுக்குன்றது நான் சொல்றதுன்னு உனக்கு என்னங்க புரியும். கலைக்காக பிறந்த கணேச சிவாஜி கணேசனா என்ன? நீங்க வேற. அவங்க எல்லாம் டயலாக் பேசி இது பேஷனா வாழ்க்கையில வந்தாங்க. அப்பா எனக்கு இது வேணும்பா, எப்பா எப்பா கிண்டர் ஜாய் வாங்கி கொடுப்பான்னு அவங்க அப்பன்ட்ட அழுதது திருப்பி இங்கே போடுறாங்க. நீங்க எப்படி சாதிச்சுக்கிறீங்க? நான்லாம் எங்க அப்பான்ட்ட அப்படிதானே அழுது வாங்கினேன். நீங்க அதே மாதிரி ஓட்டு வாங்கி அதனால கொடுத்துருங்க. எங்க ஓட்டுக்கு 500 ஃபேமிலிலே ரூபாய் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பயங்கர மனநிலை இல்ல ப்ரோ, அது பாதிக்கப்பட்டாங்க. அந்த விஷயத்தினால எங்க ஃபேமிலிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா என் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன், சின்ன பையன் தான், 5 வயசு தான். எங்க மாமனார் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட, யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு கேட்டான். தாத்தா சொல்லு அப்படின்னு. டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ உனக்கு கண்ணு ஒண்ணும் தெரியாது, வா உன்னை நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் கிராமம் தான், திருச்சியில ஒரு கிராமம் மகேந்திரமங்கலம். அங்க போயிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், வா தாத்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விசில கரெக்டா பார்த்து அழுத்திட்டானாம். எப்படி குழந்தைய விட்டாங்கன்னு தெரியல, என்னால நம்பவே முடியல. கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரிதான் எங்க மாமியார் சொல்றாங்க, அவன் உள்ள போயிட்டு அவன் போய் அழுத்திட்டு வரான் பாரு அப்படின்றாங்க. இது இது வந்து இப்ப கடைசியா சீப்பா இது ஒண்ணு பண்ணிட்டான் ப்ரோ. கடைசியா போய் அழுது அழுது எல்லார்கிட்டயும் கையை குடுத்து கும்பிட்டு, குழந்தைங்க கிண்டர் ஜாய் கேக்குற மாதிரி வந்து போய் காதுல போய் விசில் ஊதுங்க, இது பண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான ஒரு இது. அவனை எவனோ ஓட்டு போடுவான்னு தெரியும். அதுதான் சின்ன பசங்க ஓட்டு கேட்கறது. இல்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி அதே இன்சிடென்ட் தான் எங்க அக்கா இல்ல ப்ரோ, பையன் தான். அவனுக்கே அவன் வந்து மூவி ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் போயிடுறேன். எனக்கு நைட் ஷிஃப்ட் தூங்க போயிடுவேன். ஒரே ஒண்ணு, அவனுக்கு என்னன்னா உண்மையிலே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டைஸ்ட் ஆனவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கடைசியா அந்த குட்டி பசங்களை வச்சுதான் வாங்க முடியும்னு நினைச்சிட்டு கடைசி ஆயுதமா அதை போட்டு போயிட்டான். நான் கூட நினைச்சேன் பவன் கல்யாண் மாதிரி படுத்துருவான் ஹாஸ்பிட்டல்லன்னு சொல்லிட்டு. ஆனா அதை செய்யல. அதுக்கு பதிலா இவர் ட்விஸ்ட் வைக்கிறாராமா, இது பண்ணிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம விடுறாங்க பூத்துக்குள்ள. அதுதான் எனக்குமே இன்னும் நம்ப முடியல. கேட்டா ஆமான்றாங்க. அதாவது பூத்துக்குள்ள இல்லைங்க, இது எப்படி தெரியுமா வருதுங்க? நேத்து நான் என் புத்துல இத பாருங்க, வீட்டுல யாரும் இல்லைங்க, பாப்பா தனியா இருக்கா. அங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நாட்டா இருக்காரு. பூத்துக்குள்ளன்னா யாரும் இல்ல, நம்ம வீட்டுல வாத்தியாரா இருந்து அங்க ஏதோ கவர்மெண்ட் வாத்தியார். சரிம்மா ஏங்க லேடிஸ்க்குன்னே ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, குழந்தைங்களுக்குன்னு. அந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து போட்டு, சரிம்மா இங்கே உட்காருமா, இல்லம்மா அப்படின்ட்டு இந்த குழந்தைங்கள ஏங்க பொதுவா நீங்க சொல்லுங்க, அந்த பச்சை பசங்களை பார்த்துதுன்னா அங்க இருக்கிறவங்க சரிம்மா அப்படின்னு போறானுங்க. ஆனா இத வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும். அங்க இருக்கிற வெளியே உட்கார வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள அனுப்புறது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதம். அதுக்குதான் கேமரா போட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றானுங்க? அதுதான் நான் கேட்டேன். நான் நம்பவே இல்ல. நான் இப்ப கூட என்னால நம்ப முடியல. நான் திரும்ப எங்க மாமியார் கேட்டேன். அவங்க சொல்றாங்க, சும்மா கையை பிடிச்சிட்டு தான் நிப்பான்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இவர் தேடிக்கிட்டு இருக்காராம். அது 4ஆவதோ 2ஆவதோ ஏதோ இருக்கு போல இருக்கு. அவர் பாக்குறதுக்குள்ளார இவன் அழுத்துறானோ. சரி, இவருக்கு என்னன்னா ஒரு செகண்ட் தான் படக்குன்னு அழுத்துற, அந்த குழந்தைங்க பண்ணுல டபக்குன்னு எடுக்கிறது, அந்த மாதிரி பட்டுன்னு அழுத்திட்டான் போல. இவருக்கு என்ன டவுட்னா 2ஆவது வேற ஏதாவது அழுத்த முடியுமான்னு தெரியல. அழுத்தினா தப்பாயிடுமோ, என்ன பண்றது, சரி குழந்தை அழுத்திட்டான் சரி போ அப்படின்னு அதே திரும்ப அவர் அழுத்திட்டாரு. எங்க அக்கா பையன் கூட அதே மாதிரிதான். அவனுக்கு வந்து இந்த படம் எல்லாம் பாக்குறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சுத்தமா படம் எல்லாம் பார்க்க மாட்டான், சும்மா சீன்ஸ் தான் பார்ப்பான். ஆனா வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வருவான். திடீர்னு பார்த்தா எங்க அக்கா கிட்ட வந்து சொல்றான்,
ஆமாமா இது மாதிரி வந்து நீ வந்து டிவிகே ஓட்டு போடுமா, எப்படிடா யார்கிட்ட யாரா சொன்னாங்க பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க பசங்க வீட்டுக்கு போறாங்களா அவங்க அப்பா அம்மா வந்து சொல்றாங்க, இது மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இங்க வந்து அந்த பசங்க பேசுதுங்க இது மாதிரி உலகத்துல மேனிபுலேட் பண்ணுதுங்க. உலகத்துல எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறத பாத்துருக்கிறேன். இதே சொன்னேன். இந்த யாருக்கும் இதே வேலையை இன்சிடென்ட் தாஜா பண்ணி நடந்துச்சுங்க. கேக்குதா? என் அக்கா பொண்ணு என்கிட்ட சொன்னுச்சு, என்கிட்ட போன்ல சொன்னுச்சு, மாமா நீ யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டுச்சு. நான் வந்துட்டு எதுவுமே சொல்லாம நான் நீ எதுக்கு இதான் கேட்கற அப்படின்னேன். உடனே இல்ல நீ விசிலுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ டிவி கேக்கு போடணும் அப்படின்னுச்சு. பாப்பா இதெல்லாம் உனக்கு ஓட்டை பத்தி பேசுற வயசுலாம் இல்ல, இவன் வேலையை பாரு அப்படின்னேன். திரும்ப சொன்னிச்சா, பாப்பா இன்னொரு தடவை சொன்னா நான் அடிச்சிருவேன் மாமா அப்படின்னேன். போன்ல தான் சொன்னேன். திரும்ப நேர்ல இங்க வந்த உடனே நான் நேர்ல கேட்டேன், பாப்பா நீங்க போன்ல ஏதோ சொன்னீங்க சொல்லு அப்படின்ற. சின்ன பொண்ணுதான், 10 வயசு தான் ஆகுது. அதாவது அது யோசிச்சு பார்த்துட்டே என்கிட்ட என்ன சொல்லுது, யோசிச்சுட்டு அதுக்கு தெரியுது ஞாபகம் வருது என்ன சொன்னோன்ட்டு. ஆனா என்கிட்ட திரும்ப என்ன தெரியுமா சொல்லுது, இல்ல மாமா நான் மறந்துட்டேன் மாமா, அதை அப்படியே விட்டுறேன் அப்படின்ட்டுருச்சு. குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம தாங்க சொல்லணும். அந்த பாவம் அது கொஞ்சம் என்ன தெரிய குட்டி பிள்ளைங்க அதுங்க. இதை மேனிபுலேட் பண்றதுக்கு அந்த பிள்ளைங்க ஈல்ட் ஆயிடுச்சு. கேக்குதா? சொல்லுங்க சார். இது நேரம் ஆச்சு, மணி 12 ஆச்சு. அப்புறமேட்டு சாயங்காலம் போடலாம். கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் எப்படியோப்பட்ட அரசியல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கிறேன். தாஜா பண்ணி கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி இப்படி சொல்லி ஓட்டு வாங்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முத தடவை கிண்டர் ஜெயை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு கேட்கறது மொத்த 40 ரூபாயில வந்து 5 ரூபா விசில்லையும் 40 ரூபா கிண்டர் ஜெயிலையும் வந்து ஓட்டு கேட்குற மெத்தடை நான் இங்கே தான் நான் கேள்விப்படுறேன். இந்த மெத்தடு நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், விஜய் ஃபேன்ஸ், மே 4ஆம் தேதி எல்லாருக்கும் கிண்டர் ஜெய் வாங்கி கொடுக்குறீங்களா, இல்லை உங்களை எல்லாரும் கிண்டி போட்டு எடுக்க போறாங்கன்றது, இல்லை உங்க கிட்னி போற அளவுக்கு ரைமிங்க்கு இதையும் சேர்த்துங்க, உங்க கிட்னி போற அளவுக்கு நாளைக்கு மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி எதுக்கும் தயாரா இருங்கடா. இங்க பேரு என்ன ஆனாலும் சரி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்ன. அதனால என்ன ஆனாலும் கவலைப்படாம கூச்சப்படாம, ஏட்டையா வெளில வாங்க, ஏட்டையா யாரும் சிரிக்க மாட்டாங்க, ஏட்டையா வாங்க வெளில வேட்டங்க ஏட்டையா அப்படின்ற மாதிரி என்ன தைரியமா சோசியல் மீடியா வாடா மாறா. ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். டெம்ப்ளேட்லாம் உனக்காக வேணா, கொஞ்சம் டீசெண்டா ஓட்டுறோம் என்ன. வா வந்து வா, மைக்குக்கு வரணும், நீங்களாம் வந்து பேசணும். நான் வர்றேன் இன்னைக்கு ஸ்பேஸுக்கு. நான் வரேன்டா ஸ்பேஸுக்கு. 4ஆம் தேதி தலைவன் ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவாப்புல, ஜிப்சி போட்டு உட்காந்துருவாப்புல. அன்னைக்கு அவர் தான் ஹோஸ்ட். அன்னைக்கு நான் ஃபுல் ஜாய் தான். மப்பண்ண இருக்க போறோம். அன்னைக்கு ஆடுவோம்டா, கபடி 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 ஆடுவோம், கபடி ஆடுவோம், கபடி கபடி ஆடுவோம் அன்னைக்கு மே 4ஆம் தேதி என்ன. ஸோ அதனால விஜய் ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. 3ஆம் தேதியே போயிட்டு அவங்க அண்ணன் ஓட்டு அன்னைக்கு தான் குளிச்சுட்டு காலைல ஏஞ்சி வர சொன்னாப்புல. நான் சொல்றேன், மே 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டு நல்லா தலை குளிச்சு நெத்தி நிறைய பட்டைய போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஃபுல்லா சாமியை கும்பிட்டுட்டு என்ன, காலைல 6 மணிக்கு வந்து உட்கார, டட்டான டீம் வந்து உட்காரு. உனக்கு 8 மணிக்கு 7 மணிக்கு ஷாக்கிங் நியூஸ் நான் கொடுக்குறேன்டா தம்பி. உனக்கு ஒரு அதிர்ச்சி, உனக்கு ஒரு பாரு. இந்த ஆடியோ லான்ச்ல அலெக்சாண்டர் கத்துறான் தெரியுமா, என்னது அண்ணா மச்சான் மைண்டு பக்காச்சு மச்சான், என்னடா ஆச்சா மச்சான் மைண்டு பக்காயிடுச்சு மச்சான், ஆடியோ லான்ச் கேன்சல். ஐயோ ஆமா, அந்த அதை விட 3 மடங்கு நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். மெட்ராஸ் பையன் இந்த ட்விட்டருக்கு வந்தது ஒரே ஒரு மனசுல ஆசை, தலைப்பு செய்திகள்ல ஒரு 50 தற்குறி, ஒரு 60 தற்குறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி நமக்கு ஒரு நியூஸ் போதும் போதும். இங்க ட்விட்டர்ல ஒண்ணு பண்ணுவானுங்க, என்ன பண்ணுவானுங்கன்னா கண்ணை ஜூம்ல வச்சுப்பானுங்க, கண்ணுல இருந்து தண்ணி எப்படி கொட்டுமா, எப்படியே இந்த ரேவந்த் இவெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி எப்படி கொட்டுற மாதிரி அப்படியே ஒரு ஜூம் வச்சு கண்ணு அப்படி இந்த விஜயகாந்த் கண்ணு அப்படியே சிவப்பா இருக்காது, அந்த மாதிரி ஜூம்ல அப்படி ஒண்ணு வச்சு இங்க ஒரு ட்வீட் போடுவானுங்க. அண்ணா நீ தோத்தது, டேய் நீங்க அவரை தோக்கடிக்கலடா, ஜனநாயகத்தை தோக்கடிச்சிருக்கிறீங்கடா. உன்னை இவனுங்க கண்ணகியா மாறிடுவானுங்க, இந்தியன் படம் மனோரமாவா மாறிடுவானுங்க, மண்ணை வாரி விடுவானுங்க இவனுங்க. டேய் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா, டேய் இப்ப சொல்றேன்டா, டேய் நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, உங்களால இந்த நாட்டுல மட்டும் இல்லடா, டேய் இனிமேல் உங்களை காப்பாத்த யாராலுமே வர முடியாதுடா. டேய் உங்க அண்ணன் கிட்ட இருந்து நாங்க காப்பாத்துறதே போதுட்டா. டேய் சத்தியமா சொல்றேன், எழுதி வச்சுக்க, அன்னைக்கு சாபம் விடுவான் மெட்ராஸ் பையன், எல்லாரும் சாபம் வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. மெயின் சாபம் நான் வாங்குவேன், அது நல்லா எனக்கு தெரியும், நானும் ஜிப்ஸையும் வாங்கிப்போம், அது நல்லா தெரியும். அதெல்லாம் எனக்கு என்ன சேர்த்து கொடுப்பாங்க, நேத்து ஐடி ரிப்போர்ட் வச்சிருந்தாங்க. அது பரவாயில்ல, என் நிலைமையாவது பரவாயில்ல, ஜிப்சி நிலைமையாவது பரவாயில்ல,
மசக்குட்டி நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பாவமா பரிதாபமா இருக்கு. அவர் வீட்லடி அவங்க மசக்குட்டியே, அன்னைக்கு மட்டும் வீட்டுல எதுவும் சாப்பிட வேணாம், ஹோட்டல்ல சொல்லி வச்சிருங்க, சரியா? ம். அந்த மரத்துக்கு அடியில், ஆலமரத்துக்கு அடியில் தானே பாய் போட்டு படுப்பீங்க? வேப்ப மரம் வேப்ப மரம் வேப்ப மரம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு குடம் தண்ணியும் தூக்கி பக்கத்துல வச்சுக்கோங்க, குடிக்க குளிக்க ரெண்டுத்துக்கும். ப்ரோ இவனுங்களா வேட்டையடி இருக்கட்டும், இவங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? எத்தனை நாள் கழிச்சு வந்து பேசுவாரு தோத்ததுக்கு அப்புறம்? நான் அதான் சொன்னேனே, இல்ல அதுவே இப்ப அவன் உங்களுக்கு தெரியாத எந்திரிக்கும் போது ஃபிளாஷ் நியூஸ் நீங்க ரிசல்ட் பார்க்கலன்னு போடுவான். நினைக்கிறேன். என்ன பண்ணுவான்? தந்தி டிவி சரிங்களா ஃபிளாஷ் நியூஸ் வருவாங்க. இப்ப நீங்க தந்தி டிவி ஃபிளாஷ் நியூஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். தந்தி டிவில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரம்பூர் வரக்கூடிய ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சான். எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க இல்லையா, ரிசல்ட் முடிஞ்சிச்சு இல்லையா. இனிமேல் இவர் என்ன பண்ண போறாராம் விஜய், ஊர் ஊரா தமிழ்நாடு முழுக்க கிராம கிராமமா தெரு தெருவா வந்து நன்றி சொல்லுவாரு. மக்களே பாத்துக்கா. கிழிப்பான் 5 நிமிஷம் நிக்க முடியாது ப்ரோ, வெளியில உள்ள போயிடுவாரு கேரவனுக்குள்ள. அவன் நிக்கிறது, அவன் தெரு தெருவா நடப்பான். ஒரு வீரல் புரட்சி. சரி, மதியம் 12 ஆயிடுச்சு, போய் எல்லாரும் சாப்பிடுவோம். மொசகுட்டி, ஆசை தீர இன்னும் 9 நாள் ஜாலியா சாப்பிட்டுங்க, சந்தோஷமா இருந்தீங்க, சரியா? 10வது நாள் பிக் பாஸ், சிக்கி 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 பிக் பாஸ் கெடா விருந்து. 10வது நாள் ஜட்மெண்ட் டே, சிக்கி 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 பிக் பாஸ், சிக்கி 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 பிக் பாஸ். அவங்க தூங்கி எந்திரிக்குள்ள ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாங்க. இல்ல, நமக்காவது பரவாயில்ல, அவர் வீட்டுல தொடப்பக்கட்டையும் இல்ல பூரி கட்டையும் வச்சுட்டு என்னங்க போவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவர் தூக்க காலத்துல ஏதோ உளறிப்பாரு. கபிலபுரம் இருக்க, கபிலபுரம் நான் கொஞ்சம் பேச முடியும். கபிலபுரம் தூக்கத்துல ஏதோ உளறிப்பாரு பக்கத்துல. அதனால ஸ்பேஸ்ல இது உண்மைதான், நம்ம ஸ்பேஸ்ல பேசுறதுனால ஃபேமிலியில கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா அதை கேள்விப்பட்டேன். நிதர்சனமான உண்மை. தோத்து போனா திரிஷா நீ வீட்டுக்குள்ள விடுமா? என்னது தோத்து போனா திரிஷா நீ வீட்டுக்குள்ள விடுமா அவனை? கிருஷ்ணா இல்ல, அதே பிரகாஷ் ராஜும் அந்த இந்த அம்மா ஒரு தூள் படத்துல நடிச்ச அம்மாவும் ஒண்ணு இருக்கும் பாருங்க, சாணியை கரைச்சி போட்டு செவுல்ல சரி. இந்த பாட்டு எல்லாம், இந்த எலெக்ஷன்ஸ் இந்த பாட்டு அன்னைக்கு நம்ம அன்னைக்கு ஒண்ணு போடணுங்க, கலெக்ஷன் பண்ணணும், டெம்ப்ளேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. என்ன, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி டெம்ப்ளேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாட்டு என்ன, ஊரு விட்டு ஊரு வந்து அந்த மாதிரி நல்லா அண்ணனுக்கு நல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி அண்ணன் பாட்டையே தூக்கி அண்ணன் கையில கொடுக்கணும். என்ன, சோ எல்லாம் பார்த்து ரெடியா பக்கமா ரெடியா இருந்து வச்சுக்கோங்க. இப்பயே நான் ஒரு பாட்டை ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இனி மே 3ஆம் தேதி வரைக்கும் ஃபன் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். 4ஆம் தேதி கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும், கொஞ்சம் காமெடி அதிகமா இருக்கும், கொஞ்சோண்டு சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமா ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாளைக்கு 4ஆம் தேதி வரைக்கும் எண்ணி 10 நாள் என்ன ஃபன் பண்றோம், மஜா பண்றோம் இவனை வச்சு. ஓகேவா? ஜாலியா எடுத்து போடுங்க. சோசியல் மீடியால முக்கியமா அந்த இனிமேல் யூடியூப் பக்கம் பத்திரிகையாளர் எல்லாம் பேசுவாங்க இல்லையா, காமெடி பண்ணுவாங்க இல்லையா விஜய் வச்சு, அதெல்லாம் எடுத்து போடுங்க. என்ன, அதனாலதான் நேத்துல இருந்து நான் மீம்ஸ் பக்கம் போயிட்டேன். ஃபுல்லா மீம்ஸ் தான், இனிமேல் ஃபுல்லா மீம்ஸ் தான் அண்ணனுக்கு. எம்மோ டெலிட் பண்ண. இங்க பாருங்க, மெட்ராஸ் பையன் கேலரியை பார்த்தா குப்பை மாதிரி இருக்கு, கன்றாவி, எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். என்னென்னத்தெல்லாம் சேவ் பண்ணிருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என் போனை மட்டும் எவனா திருடுனா திருடனே காடி துப்பி கொடுத்துருவான். இந்தாடா வச்சுக்கடா. என்னடா கேலரி ஃபுல்லா விஜய் பண்ணா 250 ஜிபிக்குள்ளதான் இருக்கு. நல்லா இவன் அட்டாக் பண்ணதான். ஏங்க எனக்கு கிட்டத்தட்ட 110 ஜிபி கிட்ட ஃபுல்லா அவனை வச்சுதாங்க அடிச்சு எல்லாமே டெம்ப்ளேட், மீம்ஸ், வீடியோ, அது கரூர் வீடியோ எம்மோ ஏப்பா ஃபோல்டரே போட்டு வச்சிருக்காங்க. 65 ஜிபி என்னால முடியல. சரி, நம்ம வந்து இன்னைக்கு போய் சாப்பிடுவோம். போயிட்டு இங்க போய் ஏதாவது பிரியாணி சாப்பிடுவோம். 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு இது கருத்து கணிப்பு வேற போடுவாங்க. என் பண்ற நேரம் பார்த்து தாங்க வராங்க. இங்க பாருங்க, நான் சாப்பிடுறேன்னு சொல்லும் போதே என்ன வழி அனுப்பி வச்சிருங்க. இல்லன்னா வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவேன், டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. கிளம்புங்க. இருங்க, டைகார்டு கடைசி நேரத்துல தான் வராரு. அது என்னமோ தெரியல, போலீஸ் படத்தோட கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர்ற மாதிரி ஸ்பேஸோட எண்ட்ல எப்பவுமே டைகார்டு வராரு. சொல்லுங்க டைகார்டு. அவர் எண்ட் பண்ண கூடாதுன்னா வராது. மே 4th ரிசல்ட் பிறகு விஜய் ஃபேன்ஸே உங்க ஃபேன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மே 4 டிவிகேக்கு பால், இதான் டேக் மொசகுட்டி, புரியுதா? மே 4 டிவிகேக்கு பால். விஜய்க்கு பாடை ஹேஷ்டாக் போடுவோம். இல்ல டிவிகேக்கு பாலுன்னு போட்டுருவோம். அப்புறம் அது போட்டு அபியூஸ்னு ஒண்ணு, ஐயோ கருப்பு போச்சு, ஐயோ என் கருப்பு போச்சு கருப்பு போச்சுன்னு வந்து கத்துவானுங்க. அதனால மே 4 டிவிகேக்கு பால் முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது டேக் அதை வேற ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க மொசகுட்டி, அணுகுவோம். மொசகுட்டி அணுகுங்க, ஏன்னா அவர் தான் எங்களுடைய டேக் குரு, அவர் தான் அதெல்லாம் டிசைட் பண்றவர். தலைவன் போட்ட டேக் தான் இன்ன வரைக்கும் நின்று பேசுது. என்ன மொசகுட்டி, உங்க பெருமையை தானே சொல்றேன், நடிச்சதெல்லாம் விட்டு மாநாட்டு ஷிட்டு தலைவன் வேற லெவலு, அது மறக்க முடியாது அந்த டேக். சரி மக்களே, சரி டைகர், நம்ம சாயங்காலம் பேசுவோமா? சரி, மீண்டும் சந்திப்போம். சக்கரவர்த்தி சார், வைபிஸ்மி, கார்த்திக், ஐஸ்வர்யா மேடம் வணக்கம், அண்டு மெட்ராஸ் பையன் அனைவருக்கும் நன்றி. டைஹார்ட், கட்டத்தர, ராஜ்வெங்கட். ஓகே வாங்க ஒயிட் பியர். சாரி, இன்ட்ரெஸ்டா வேற பேசிட்டு இருந்தாரு ஒயிட் பியர். வாங்க அனிஃபா, வாங்க மொசகுட்டி. சாரி மொசகுட்டி, நேற்று வேற கொஞ்சம் கடிச்சு விட்டேன், டென்ஷன்ல, மன்னிச்சிங்க. உங்களுக்கு வக்கலத்து வாங்கி என் தங்கச்சி வந்து என்னை திட்டுனுச்சு என் டிஎம்ல. நான் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே நான் வந்து நீங்க தப்பு என் மேலதான், தப்பு என் மேலதான். கொஞ்சம் ஓவரா கத்திரிக்க கூடாது. நீங்க வந்து நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்படின்னு ஒரு நக்கலா பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு நான் ஸ்மைலி போட்டேன். பார்த்தா அது வந்து நீங்க கடுப்புல பேசிருக்கீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் தெரியும். வக்காலத்து வாங்கி உங்க தங்கச்சி என்கிட்ட சண்டை போட்டுச்சு டிஎம்ல. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுண்ணா. நீங்க வழியில துடிச்சு சாவுங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலைண்ணே. அவரை நீங்க அந்த அளவுக்கு சொல்லிடக்கூடாதுங்கண்ணே அப்படின்ட்டு. எல்லாம் விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் இனிமே பார்த்து பேசுங்க. ஆனா நீங்க வேற சொல்ல முடியாது, நாளைக்கு இந்த மெட்ராஸ் வண்டி திருப்பிக்கிட்டு கூட சுத்துறான் இவன் கிருபா என்கிட்டயே வந்து கபிலம் ப்ரோ அதெல்லாம் இல்லை கபிலம் ப்ரோ, 3-4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருங்க ப்ரோ டிவிக்கு அப்படின்றான். எப்ப எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு பியார் ஜிப்சி கடிச்சு விட்டாப்புல இவன் ஜிப்சி மேல கடுப்பாயிட்டான். எங்க இதுல டஃப் காம்படிஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இவங்க ரெண்டு தான். சொன்னல இவனுக்கு அப்புறமேட்டு நான் போயிட்டு என்ன நடந்து சொல்லிடுறேன் ஒயிட் பேர் கேளுங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணேன், என்னடா ரஜினி டிபி வச்சுக்கிட்டு நீ போய் விஜய் முட்டு குடிக்கிறடா அப்படின்னு அவர் கேட்டு விட்டாரு. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. போகும்போது சும்மா போனானா, கமலம் ப்ரோ இனிமேல் நீங்க ஸ்பேஸ் போட்டாலும் ஸ்பேஸ் போட்டா இல்ல மொசகுட்டி ஸ்பேஸ் போட்டா தான் வருவேன். டேய் மொசகுட்டியை நான் சொல்லி தான்டா ஸ்பேஸ் போடணும், அவர் என்னைக்கிடா தன்னிச்சையா சுயமா என்னைக்கிடா ஸ்பேஸ் போட்டிருக்காரு. ஏன்டா டேய் உனக்கே தெரியாதா, குரூப்ல இருந்து வந்தானே நீ. மொசகுட்டி என்னைக்கு கமலம் ப்ரோ நான் போட்டுமா ஸ்பேஸ்ன்னு என்னைக்கு கையை தூக்கி இருக்கிறாரு. நான் தான் உட்காந்து முட்டி மோதி மொசகுட்டி போடுறீங்களா ஒயிட் பியர் போடுறீங்களா, இங்க நான் தான் போய் நிப்பேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க தொகுதியெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டே போட்டாங்க, தெருக்கு வெளியில வந்து பார்த்தேன். நேத்து வரைக்கும் இல்ல, நேத்து வரைக்கும் ஒரு மைண்ட் செட்ல இருந்தா. இப்ப என்ன இல்ல ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்லிடுறேன். இவன் கிருபா முந்தா நேத்து வரைக்கும் ஒரு மைண்ட் செட்ல இருந்தான் ப்ரோ. இல்ல ப்ரோ இங்க டிவிக்கே தான் வரும் ப்ரோ, 2 கேஸ்டுக்குள்ள சண்டை அடிச்சுக்கிறாங்க போனா. இன்னைக்கு என்ன இப்ப மைண்ட் செட்டுக்கு என்ன வந்திருக்கான், இல்ல ப்ரோ டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கு தான் ப்ரோ டஃப் காம்படிஷன்ன்றான். அவன் டிஎம்கேவை அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டான். நான் போன தடவை அவன் தொகுதி ஏரியால இருந்து எடுத்து வச்சு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன் இதே ஸ்பேஸ்ல. என்ன எடுத்தேன்னா, டேய் உன் தொகுதியில திமுக அதிமுக தான்டா இங்க போட்டியே, மூணாவது அவன் குறுக்க வந்தானா உண்மையாதான். டே உன் தொகுதியில தேமுதிக வரும்போது தேமுதிக வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா விஜயகாந்தையும் விஜயும் ஒரே லெவல்ல சொல்ற கேள்றா, விஜயகாந்தையும் விஜயும் ஒரே தராசுல வச்சு பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒண்ணு வருது. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ஏரியால புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இப்ப இதெல்லாம் வந்து தனி தொகுதி, விஜயகாந்த் எல்லாம் இங்கெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கு. ஆனா கடலூர் மாவட்டத்துல விஜயகாந்த் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங்குடா. ஆனா விஜயகாந்த் ஜெயிச்சாப்லையா? இல்ல. விஜயகாந்த் கட்சி ஜெயிச்சதா? இல்ல. ஓட்டு பிரிச்சு ஒரு பர்சன்டேஜ். உன் தொகுதியில ஓட்டு பர்சன்டேஜ் ஒண்ணு வாங்கலான்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். விஜய் கட்சி வந்து ஒரு மாற்றத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமா நான் ஒண்ணு சொல்லிடுறேன், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒண்ணு 2ஆ பிரியும். அது திமுக அதிமுக யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கண்டிப்பா இவனுக்கும் நாம் தமிழருக்கும் போகும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இனிமேல் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்,
ராஜா, கோல்டு மெடலிஸ்ட்டுக்கும் இங்க சில்வர் மெடலிஸ்ட், பிரான்ஸ் மெடலிஸ்ட். இங்க சில்வருக்கும் பிரான்ஸுக்கும் இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் ராஜா. அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. கோல்டு மெடலை தான் இங்க மக்கள் சுத்தி கவனிந்து பார்ப்பாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஜெயிச்சவனுக்கு தான் மரியாதை, தோத்தவனுக்கு இங்க மக்கள் இங்க பொது சமூகத்துல மரியாதை கொடுக்க மாட்டானுங்க அப்படின்றது இது அப்படிதான் இருக்கு தியரி. இது நம்ம வெளிநாடுகள்ல இல்ல. நம்ம ஒன்றும் அமெரிக்காலேயோ இல்லை வந்து ரஷ்யாலேயோ இல்லை வந்து ஜெர்மனிலையோ இந்த மாதிரி உலக நாடுகளில் ரொம்ப முன்னேறின நாடுகளில் நம்ம இல்லை. நம்ம வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம். இங்க மைண்ட் செட், இந்த மக்கள் மைண்ட் செட் பின்தங்கி தான் இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு படம் பார்க்குற நம்ம குரூப்பை நம்ம முன்தங்கி இருக்கிறோமா பின்தங்கி இருக்கிறோமா? அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்ம ஓட்டு போட போறோம், அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்ம படம் பார்க்க போறோம். படம் பாக்குற வரையும் ஓகே, ஓட்டு போட போச்சுங்க பாத்தீங்களா? அத பேஸ் பண்ணி அப்ப நீ என் பேச்சை கேட்டு நீ படம் பார்க்க போற, அப்ப என் பேச்சை கேட்டு நீ ஓட்டு போட மாட்டியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஒருத்தன் பிரச்சாரம் பண்றான்னா, அப்ப அவன் நம்மளை எவ்வளவு பெரிய கேன கூவா நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப இங்க என்னன்னா தொகுதிகள், நான் கான்ஸ்டிடியூஷன் வைஸா நான் எடுக்கலான்னு வந்தேன். சென்னை ஏரியா ஒரு இவரு ஒயிட் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த சென்னை ஏரியாவை தான் நான் எடுத்தேன். அதை தான் நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன். அது டக்குனு ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. சென்னை வந்து விஜயண்ணா கோட்டைன்னு நிறைய போஸ்ட் பார்த்தேன். அது பத்தி சென்னைக்கு மட்டும் தனி சிஎம் அறிவிக்க முடியுமா? சென்னையில எத்தனை பேர் லாஸ்ட் இயர் அவனுங்க ஒரு மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, சென்னை ஏரியாலாம் அர்பன்